என் பேர் புவனேஸ்வரி. என்ன வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க கண்டுபிடிச்சது ஜெயபாரதின்னு சொல்லி என்னோட கசின்னு. அவ மூலமா வந்து என்னோட நம்பர் வாங்கினாங்க. வாங்கி அப்புறம் எல்லாரும் பேசினாங்க. நான் பேசுறத நான் என் மூலமா வந்து செல்வகுமாரி அப்படின்னு அப்படின்றவங்கள கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிக்கல, கண்டுபிடிச்சாங்க. அந்த நம்பர் வந்து என்கிட்ட கிடைச்சது. என்ன பேச சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல போயிட்டு அவளை பேசுவோம். இடையில போய் வீட்டுல போய் சந்திச்சு அவங்க இல்ல 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 யாரையுமே யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கல, பேசிக்கல, எந்த கான்டாக்டும் இல்ல. 40 வருஷமா பக்கத்துல எல்லாமே பக்கத்துலதான், ஒரே சரௌண்டிங்ல தான் இருந்தோம். ஆனா யாருக்கும் யாரையும் தெரியல. நான் அப்படியே +2 முடிச்ச உடனே கல்யாணம் முடிஞ்சு போயிட்டதுக்கு அப்புறம் யார்கிட்டயும் எனக்கு வந்து எந்த கான்டாக்டும் இல்லாம நான் வேற ஏரியா. ஒரு முறை வந்து ஜூலை மாசம்னு நினைக்கிறேன், அந்த டைம்ல வந்து செல்லம்மான்ற ஒரு சீரியல் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அதுல வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க, அதுல ஒரு கேரக்டர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு அந்த நேரத்துல ஐயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும்போது அந்த டைம்ல வந்து எனக்கு ஒரு கால் வந்தது. காலைல இருந்து கோதண்டராமன் பேசினாரு. கோதண்டராமன் பேசும்போது எனக்கு ஒரே ஆச்சரியம். என்ன இப்படி வந்து நம்ம மதியம் நினைச்சோம், நைட்டு வந்து இது மாதிரி கால் பண்றாரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த டைம்ல வந்து எல்லாரும் என்கிட்ட அவர் பேசினோடனே ஜெயக்குமார் எல்லாருமே அப்படியே இப்போ வந்து எப்படி சொல்றது, ஒரு லைஃப்ல வந்து ஒரு இது இல்லாம இருந்தோம். கல்யாணம் முடிச்சு 2 குழந்தைங்க அப்படி போயிடுச்சுங்க, பேரம்பேத்தி இருந்தாலுமே நமக்குள்ள எந்த ஒரு ஷேர் பண்ணிக்கிறதோ ஒரு இது பேசிக்கிறதுக்குள்ள நமக்கு எதுவும் இல்லாம இருந்த நேரத்துல இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கிடைச்சது எனக்கு பெருசா பெரிய பெரிய கார்டு கிஃப்ட் மாதிரி இருக்கு. ஸ்கூல்லன்னு எடுத்துக்கிட்டா இது வந்து ரொம்ப பாப்புலரான, தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பாப்புலரான 13 ஸ்கூல்ல இது ஒரு ஸ்கூல். இது அந்த மாதிரி வெள்ளையன் செட்டியார் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த ஸ்கூல்ல வந்துட்டு எந்த ஒரு இது இல்லாம ரொம்ப, அதாவது டிசிப்ளின் முதல்ல முக்கியம். நாங்க படிக்கிற காலத்துல எல்லாம் வந்து இது பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் பேசவே கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க கூடாது, அந்த மாதிரி நாங்க இருந்தோம். ஆனா இன்னைக்கு அதை பார்த்து அதை படிச்சு வெளியே வந்துட்டு இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஒரு சகஜமா பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்களுக்குள்ள வந்து ஜென்ஸ் லேடிஸ்ன்ற ஒரு வேறுபாடு இல்லாம நாங்க பேசும்போது அது என்னவோ தெரியல, அது ஒரு சந்தோஷமா இருக்குது. அந்த காலகட்டத்துல எல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து கிளாஸ்ல வந்து பாய்ஸ் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்னதா ஒரு நோட்டீஸ் டவுட் கேட்கறது கூட நாங்க ரொம்ப இது பண்ணி தான் பேசுவோம். 6th இருந்து இங்கதான் நான் படிச்சேன். அப்பெல்லாம் வந்துட்டு இந்த அளவுக்கெல்லாம் வந்து பில்டிங்ஸ் எல்லாம் நிறைய கிடையாது. அந்த ஓலை கொட்டை மாதிரி போட்டு அதுல அது ஒரு சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் எங்களுடைய +1 டீச்சர்ஸ் அந்த மாதிரி ஒரு எங்களை அவ்வளோ அப்படியே ட்ரெயின் பண்ணாங்கன்னு சொல்லலாம். அந்த எங்களை வந்து ஒரு படிப்பு தான் இங்க மெயின், டிசிப்ளின் படிப்பு இது மட்டும் தான் எங்களுக்கு மெயின். அதனால வந்து நாங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருமே படிக்காத பிள்ளைங்கன்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாரும் நல்லா படிப்போம். நன்றி. வணக்கம், என் பேர் உஷா. நான் வந்து மடிப்பாக்கத்துல இருந்து வரேன். எனக்கு ஒரு பையன் இருக்கான். என் ஹஸ்பண்ட் வந்து BSNL ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆயிட்டாரு. அப்புறம் வந்து என்னை வந்து இவங்க எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, சக்திபுரத்துல வந்து எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் இருக்காங்க அங்க, அவங்க மூலமா ஃபோன் பண்ணி என்னை கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஒவ்வொருத்தரா சொன்னாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரல. அப்புறம் என்னோட அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துதான் நான் வந்து கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் எல்லாரும் சகஜமா பேசணும். அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி. அது சொல்லவே முடியாது, பயங்கர சந்தோஷமா இருந்தது. நான் நினைக்காத ஒரு நிகழ்ச்சி இது. நான் டிவி இதுல எல்லாம் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆமா ரீயூனியன் ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் நான் வந்து நினைக்கவே இல்லை. நம்மளுக்கும் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னுட்டு. அதுக்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் காரணம். மிச்சபடி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற என்ன, என் சொந்த ஊர் வந்து திருவெற்றியூர் இல்ல, நாங்க வந்து கன்னியாகுமரி நாகர்கோவில். இங்க திருவெற்றியூர்ல வந்து எங்க அப்பா நான் 8th படிக்கும் போது இங்க வந்து இந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. அப்பா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு கம்பெனில, ஈஸ்வரன் கம்பெனில.
அப்ப வந்து நான் இங்க இங்க சேர்த்து விட்டாரு. இங்க 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து +2 வரைக்கும் நான் இங்க படிச்சேன். ஆம். அப்புறம் வேற என்ன? அப்புறம் இது நீங்க படிக்கும்போது எப்படி சைக்கிள்ல வந்தீங்களா, நடந்து வந்தீங்களா? நடந்துதான் வந்தோம். இங்க இங்க சக்திபுரத்துல தான் இருந்தோம் நாங்க. அது பக்கங்களா? பக்கம்தான். அதனால நடந்தே வந்துருவோம். நாங்க ஒரு 2-3 பேர் ஒண்ணா நடந்து வந்துருவோம். நடந்து போயிடுவோம். மிச்சபடி சாரு மேடம்லாம் ரொம்ப நல்லா நடத்துனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸ்கூல் லைஃப்ங்கிறது. ஸ்கூல் முடிச்சீங்க 82 to 84 ஸ்கூல் முடிச்சுட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் இவங்களை வந்து சந்திக்கவே இல்லையா? சந்திக்கவே இல்லை. நானு என்னோட ஒரே ஒரு ஃப்ரெண்டு செல்வகுமாரி மாத்திரம் தான் என் கூட காலேஜ் வரும்போது ஒன்னா இருந்தாங்க. நாங்க காலேஜ்ல படிச்சாங்க. ஆமா, அவ வேற குரூப், ஆனா ஒரே காலேஜ்ல படிச்சோம் நாங்க. நான் மேக்ஸ் படிச்சேன், அவங்க வந்து பாட்னி படிச்சாங்க. அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு நாங்க இங்க தேரடியில டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்ல டைப் ரைட்டிங் எல்லாம் கத்துக்கிட்டோம். ஆமா, இங்கதான் இருந்தோம், சக்திபுரத்துல தான் இருந்தோம். நான் மேரேஜ் முடிஞ்சுதான் நான் வந்து மடிப்பாக்கம் போனேன். அம்மா அப்பா எல்லாம் எந்த ஊர்ல இருக்காங்க? அம்மா அப்பா இங்கதான் இருந்தாங்க. என் தம்பி இங்க இருக்கான், எர்ணாவூர்ல இருக்கான். அதனால அப்பா இறந்து போயிட்டாரு. அம்மா இப்ப என் கூட இருக்காங்க. இப்ப இந்த ஸ்கூல்ல உங்க பசங்க பொண்ணு ஏதாவது படிக்க வச்சீங்களா? இல்ல எல்லாம் மடிப்பாக்கத்துல இருக்கிறதால அங்கதான் படிச்சு. அங்க போனதால அங்க படிக்க. ஆமா. இப்ப இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டீங்களா, அதை பத்தி சொல்லுங்க. 40 வருஷம் கழிச்சு ஒரு ரீயூனியன் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டீங்களா, அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருந்தது? அது வந்து விவரிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நாங்க 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் என் ஃப்ரெண்ட்ஸை நான் இன்னைக்குதான் மீட் பண்றேன். 40 வருஷம் கழிச்சு? ஆமா. ஏன்னா நேர்ல பாக்கல, போன்ல பேசணுமே தவிர நேர்ல நான் யாரையும் பார்க்கவே இல்லை. இங்க வந்துதான் எல்லாரையும் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒருத்தர் வந்து எப்படி இருக்கீங்க, என்ன ஏது, ரொம்ப சந்தோஷம். அவங்கவுங்க ஃபேமிலி அப்படி பத்தி பேசி ரொம்ப ஜாலியா இருந்தது. நன்றி மேடம். ஜெயபாரதி, நான் எண்ணூர்ல இருக்கேன். நான் வந்து +1 +2 இந்த ஸ்கூல்ல தான், வேலேந்திடா ஸ்கூல்ல படித்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து பஸ்ல தான் டெய்லி வருவேன். ஆமா, காலையில பஸ், ஈவினிங் பஸ் தான், பஸ்லயே போயிடுவோம். +1 +2 மட்டும் தான் படிச்சேன். ஸ்கூல் இருக்கு, 10th வரைக்கும் அங்க படிச்சேன். அதுக்கப்புறம் +1 +2 இங்க படிச்சேன். இப்ப 40 வருஷம் கழிச்சு உங்க நண்பர்களை சந்திச்சதா எல்லாருமே சொன்னாங்க. நீங்க அதுக்கு முன்னாடி அவங்களை சந்திச்சீங்களா? +2 முடிச்சதுக்கு அப்புறம் சந்திச்சீங்களா, இல்ல இப்பதான் சந்திச்சீங்களா? +2 முடிச்சதுக்கு அப்புறம் யாரையுமே சந்திக்கல, அப்படியேதான் இருந்துட்டோம். அது இருந்தேன். ஆனா எனக்கு இங்கேயே கிட்டே நியர்பை திருவச்சூர்ல இருந்திருக்கிறாங்க, எனக்கு அந்த அளவுக்கு தெரியவே இல்லை. ஆமா, கிட்டதான். அதுக்கு இடையில நான் அவங்களை யாரையுமே பார்க்கவே இல்லை, வாய்ப்பே கிடைக்கல. அதோட முடிச்சுட்டு வந்ததோட வேலைக்கு போயிட்டேன். முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டேன். ஆமா, அதுக்கப்புறம் இவங்களை சந்திக்கிற வாய்ப்பு எல்லாம் கிடைக்கல. ஆமா, அப்புறம் அவர் பவுண்டில ஒர்க் பண்றாரு, கோதண்டராமன் சொல்லிட்டு. அவரு என் கூட படிச்சவரு. திடீர்னு மெடிக்கல்ல பாக்கும்போது ஜெயபாரதி தானே தெரியுதா உனக்கு? உடனே பாத்துட்டாரு, கண்டுபிடிச்சு ஜெயபாரதி உனக்கு தெரியுதா என்னெல்லாம், நாங்கெல்லாம் வந்து இப்போ ரீயூனியன் பண்ண போறோம், 2 வருஷமா இதை பத்தி ட்ரை பண்ணிட்டே இருக்கோம், நீ கொஞ்சம் உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லு, ஹெல்ப் பண்ணு, நாம ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவரை கான்டாக்ட் பண்ண, அதுக்கப்புறம் அவங்க ஒரு 4-5 பேர் எங்க வீட்டுக்கும் வந்தாங்க. வந்து என் அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நானும் ஒரு 2-3 பேருக்கு கேட்டுட்டு வந்திருக்கும் போது எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாலதி, கோதண்டம், விஜயராகவன், அந்த மாதிரி நிறைய பேர் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி நாமளும் அவங்க அடிக்கடி வந்து போன் கான்டாக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் VCH யூனியன், அந்த ரீயூனியன் வாட்ஸ்அப்பை ஃபார்ம் பண்ணு. 40 வருஷம் கழிச்சு இப்ப இந்த ஸ்கூலுக்குள்ள வரீங்களா? 40 வருஷம் வந்தது. என் பசங்க அங்கேதான், ஸ்கூல்லே தான் அங்க. ஆமா, எண்ணூர் இங்க சேர்த்து விடல. நன்றி.